சும்மா சும்மா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து தானே வேலை பார்க்குறீங்க. ஒரு 12 மணி நேரம் வேலை பார்க்குறதுல என்ன ஆகிட போகுது? இந்த வயசில் தூக்கம் இல்லாமல் நல்லா வேலை பார்த்தா தான் கடைசி காலத்தில் காலை நீட்டி நல்லா தூங்க முடியும். இந்த மாதிரி டயலாக் எல்லாத்தையுமே இதை பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே கம்பெனிக்கு நிறைய வேலை செஞ்சு உழைச்சி கொட்டின ஆனா செபஸ்டின் 26 வயசில் ஒர்க் ப்ரெஷர்னால் உயிரிழந்திருக்காங்க. ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம், அதாவது இப்போது லஞ்சு பிரேக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 10 மணி நேரம் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து வேலை வாங்க முடியும். அதுக்கு மேலே ஒரு கம்பெனி உங்ககிட்ட ஒர்க் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இல்லீகல். ஏன்னா உங்களுடைய உடம்புக்கு அதுக்கப்புறமா ரெஸ்ட் தேவைப்படும். அதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான பல பிரச்சனைகள் வரும். இப்படி முதலாளித்துவத்துடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய லேபர் ரைட்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாத்தையுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க. இந்த வயசில் தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் டைம் எல்லாம் பார்க்காதீங்க, ஹசில் பண்ணுங்கள், நல்ல பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்கன்னு நிறைய பேர் வச்சு நம்ம உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் சுத்தமாக சரியே இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ண வைக்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து மருத்துவ மனநல ஆலோசகர் டாக்டர் வந்தனா அவர்கள் அவங்களுடைய கருத்தை நம்மளோட பகிர்ந்திருக்காங்க. வாங்க கேட்போம். மிக ஆழ்ந்த அனுதாபங்கள் என்னுடைய தரப்புலேருந்து. இது ஆஸ் அ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் நான் எடுத்துக்கவே மாட்டேன் இந்த விஷயத்தை. இது டெஃபினெட்லி ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மென்டல் ப்ரெஷர் தட் ஹஸ் கிரியேட்டட் திஸ் கைண்ட் ஆஃப் வெரி கிரிட்டிக்கல் லாஸ் டு அன் யங்கர் ஜெனரேஷன். I convey my condolences to the mother because and I also appreciate that அவங்க இவ்வளோ போல்டு ஸ்டெப் எடுத்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க கம்பெனிக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி இன்ஃபோசிஸ் சேர்மன் கூட 70 hours யங்கர் ஜெனரேஷன் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்லையுமே நான் நியூஸ் சேனல்ஸ்லாம் பேசிட்டு சொன்னேன் இது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். ஏன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி ஒன் சைடு பேசினாலுமே நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ யங்கர் ஜெனரேஷன் ட்ராவல்லே 2-3 hours பண்ணுறாங்க. தோ தேசே ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெஃபினெட்லி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடையவே கிடையாது. அண்ட் இது ஒரு எம்என்சி கம்பெனி. அவங்க எம்ப்ளாயியோட வெல்பீயிங்கில் 1% கூட அட்டென்ஷன் கொடுக்காம இதை கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் த கம்பெனி ஆல்சோ. ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி அஸ் அ சொசைட்டி வி நீட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வி ஹாவ் டு கிரியேட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். யாருமே நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. வி ஹாவ் டு ப்ரியாரிட்டைஸ் ஹெல்த் அண்ட் தென் டேக் இஸ் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட். ஐ அப்ரிஷியேட் த யங்கர் ஜெனரேஷன் ஹூ வாண்ட்ஸ் டு அச்சீவ் எவ்ரிதிங் அட் த earliest, பட் அந்த ஒரு ஹரினஸ்ல ஐ திங்க் இட் ஷுட் நாட் காஸ்ட் தேர் லைஃப். ஸோ ஐ திங்க் தே ஷுட் பி லிட்டில் மைண்ட்ஃபுல் அபவுட் தட். அண்ட் it is a very pathetic and sad state, and I think government should also intervene and then create some work life culture balance, timings எல்லாம் ரெகுலேட் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதான் இதுக்கு வரும். டெஃபினெட்லி இது மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பாக பாதிக்கும். இன்னைக்கு சைக்கோசோமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. அண்ட் another thing I want to personally mention is like one of my friend who works in Hyderabad in a big company had also underwent this kind of work pressure, and our is a very very active sports person, but then he also got more than cardiac issues, multiple somatic complaints அவருக்கு serious issues வந்திருக்கு. So I think it's a wake up call for all of us, and then we need to do something about it. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பலருடைய கருத்து வேற என்னவா இருக்கு அப்படின்னா, பிசிக்கல் ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்படும். ஆனால் இது சிஸ்டம் ஒர்க் தானே, இது மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்தெல்லாம் எப்படி ரொம்ப பாதிக்கும் அப்படின்ற சந்தேகங்களும் பல பேர்கிட்ட இருக்கு. இதையும் ரொம்பவே தெளிவாக டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க கேட்போம். ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸுன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எக்ஸ்டெண்டடாக நம்ம ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட், ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கோம், செடென்ட்ரியாக இருக்கும். அண்டு அது டெஃபினெட்லி நிறைய இன்றைக்கி ரிசர்ச்சே சொல்லுது 10 minutesக்கு மேலேயே உட்காரக்கூடாது அப்படின்னு. பட் நம்ம எக்ஸ்டெண்டடாக உட்காடுறோம். ஸோ அதுவே நிறைய ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வரும். ஆஸ் அ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷ்னலாக ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்து. ஏன்னா மைண்ட் அண்ட் பாடி இந்த சேம் காயின். உங்கள் பாடி டிஸ்ட்ரெஸில் இருந்ததுன்னா டெஃபினெட்லி மைண்டை அது டிஸ்ட்ரெஸ் ஆக்கும்.
ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாமே நெக்குலேருந்து உங்களுடைய பாடி பாஸ்டர்லேருந்து அஃபெக்ட் ஆகும். இன்றைக்கி நெக்கு ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸு அஃபெக்ட் ஆச்சுன்னா வந்து பாடி டிஸ்கம்ஃபர்ட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வந்து உண்டு பண்ணும். ஃபஸ்ட்டு திங்கு அஃபெக்ட் பண்ணுறது வந்து உங்கள் ஸ்லீப்பை அஃபெக்ட் பண்ணும். செகண்ட் வந்து உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா லாங் ஹவர்ஸில் உட்காந்துருக்கவங்க வந்து இன்றைக்கி வந்து மோர் தென் ஃபிசிக்கல் எக்ஸாஷன், மென்டல் எக்ஸாஷன் ஆகிறவங்களுக்கு ஹங்கர் க்ரைங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களோட ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா டெஃபினெட்லி வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய கிரேவிங்ஸ் ஃபார் சுகர் உண்டு பண்ணும். ஸோ ஒபிசிட்டி டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆங்ஸைட்டி, அப்புறம் ஒர்க்கை பற்றியே நினச்சிட்டே இருக்கும்போது அவங்களால வந்து ஒர்க்கை பண்ணணுன்ற அந்த ஒரு ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு ஆங்ஸைட்டி உண்டு பண்ணும். ஸோ டெஃபினெட்லி ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் என்ன சொல்கிறது டிப்ரெஷன், ஸ்லீப் இஷ்யூஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸு அண்ட் ஆங்ஸைட்டி. இதை நம்ம அட்ரெஸ் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னா விமன் எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய பிசிஓடி ரிலேட்டட் மென்சுரல் ரிலேட்டட் டிஸ்டர்பன்சஸ், ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் கூட நிறைய வருது. சமீபத்தில் வெளிவந்த வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு அதில் நடந்த அளவுக்கு லேபர் ரைட்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் இப்போ நடக்கிறதில்ல, அதில் ரொம்ப மோசமாக காமிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போவும் அந்த மாதிரியான மோசமான நிலைகள் தான் இன்னும் நிலவிக்கிட்டு இருக்கு. அது ஒரு கிராமத்தில் ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னமும் நகர்ப்புறங்களில் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொரு ஆனா செபஸ்டினுக்கு நடந்த மாதிரியான சம்பவம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். முக்கியமாக லேபர்ஸ் எல்லாத்துக்குமே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஹெல்த் செக்அப் பண்ணணும். முக்கியமாக எல்லா கம்பெனிஸ்லேயும் ஒரு மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாவது இருக்கணும். இந்த மாதிரி லேபருக்கு தேவையான நிறைய விஷயங்களை கன்சர்ன் பண்ணி கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.